ஆக்டர் ரவி மோகன் அவர்கள் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து அவர் வாழ்க்கையில் நடந்த நிறைய கஷ்டங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டாரு. அதை பார்த்துட்டு பலருமே அவங்க கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்த மனுஷனை இப்படி ஆக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே வருந்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரவி மோகனுடைய ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறமா அவங்களுடைய மாமியார், அதாவது ஆர்த்தியோடைய அம்மா அவர்கள் சுஜாதா அவர்கள் பதிலடி கொடுத்து ஒரு ப்ரெஸ் மீட் அவங்களுமே கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் கையை அறுத்து திருமணம் செய்தது அப்படின்றத நான் கூடிய சீக்கிரமே நிரூபிக்கிறேன். கல்யாணம் ஆன டைம்லேயே நிறைய பேப்பர்லலாம் வந்துச்சு, யாருடைய கையை அறுத்து இந்த அளவுக்கு திருமணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையுமே நான் நிரூபிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, வேஷம் போட்டு தான் ரவிமோகன் பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஆண்டுகளில் 2 முறை மட்டுமே ரவிமோகன் அவங்களுடைய பிள்ளைகளை சந்திச்சிருக்காரு. திருமணத்திற்கு பிறகு வங்கி கணக்கு என்னோடது உன்னோடது அப்படின்லாம் கிடையாது, எல்லாமே ஒரே அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. நாங்களாம் அப்படி தான் இருந்திருக்கோம் முன்னாடிலாம், இதில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியையும் அவங்க முன் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.